என்னது இந்த பொருளை வச்சு உங்கள் வீட்டு டாய்லெட் ரூமை க்ளீன் பண்ணால் ஒரு வாரத்துக்கு பாத்ரூமை க்ளீன் பண்ண வேண்டாமா? அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன டிப்ஸ் வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பொழுதுமே லிக்விட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பாத்ரூம் கழுவுறீங்க அப்படின்னா, இந்த முறையில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு டாய்லெட் ரூம் அவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பொழுதுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த லிக்விடு எடுத்திருக்கேன். உங்களுடைய பாத்ரூம் அளவுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. நான் ஒரு நல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈனோ 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாத்ரூமில் ஒரு மாதிரி புள்ளியாக விழும். தண்ணியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி புள்ளியாக இருக்கும். அதெல்லாம் போக்குறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை லைட்டாக தொடச்சி விட்டு பாருங்கள். நல்லா புள்ளியே இருக்காது, நல்லா க்ளீனாக இருக்கும். அதுக்கு தான் இதை சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். கம்பல்சரியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வினிகர் சேரும்போது நல்லா நுரையா வரும். வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் பேக்கிங் சோடா அப்புறம் வினிகர் 2 சேர்த்து, அதுக்கப்புறம் அதோடய நம்ம செய்யக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாஷிங் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வாஷிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் பேஸ்ட் கூட எடுத்துக்கலாம். பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேஸ்ட் சீக்கிரமே கரையாது. அதனால் நல்லா ஒரு குச்சியை வச்சோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் சேரும்போது நல்லா க்ரீம் மாதிரி வரும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா நுரை வருது பாருங்கள். அதே மாதிரி நல்லா நுரையும் வரும். அதே மாதிரி நல்லா க்ரீமி மாதிரியும் வரும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சீக்கிரமாகவே பேஸ்ட்டு கரையாது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா அடித்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும். இது நீங்கள் டாய்லெட் மட்டும் கழுவ போகிறீங்கன்னா இந்த ஒரு க்ரீம் போதும். இல்லை நீங்கள் பாத்ரூமில் உள்ள எல்லா டைல்ஸ் எல்லாமே கழுவ போகிறீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்காதீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணுறதோட வினிகர் மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை ஊற்றி கழுவி விட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு நாற்றமும் இருக்காது, அழுக்கு இருக்காது, உப்பு கரை இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்மளுடைய பணம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் இது எல்லாமே நம்ம தயாரிச்சிருக்கோம். நம்ம நிறைய நம்ம கெமிக்கல் ஐட்டம் நம்ம நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய காசும் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு மாதத்துக்கு 200 300 ஆகும் அந்த லிக்விடுக்கு. அதுக்கு பிறகு அது லிக்விடு கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் இதேமாரி பொருளை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். உங்களோட பாத்ரூம் நல்லா அழுக்கு கரைகள் எல்லாமே போயிடும். பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி பாக்ஸ்லாம் கீழே தூக்கி போடாதீங்க. இதே மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி நீங்கள் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் நம்ம இந்த லிக்விடை ஊற்றி நம்ம டாய்லெட் ரூமில் ஊற்றும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பாருங்கள், அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாகவே ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நல்லா மூடிட்டு நல்லா ஒரு தடவை குலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா குலுக்கி விட்டுட்டேன். இப்போ என்னுடைய பாத்ரூமை நான் காமிக்கிறேன். என்னுடைய பாத்ரூம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நிறைய உப்பு கரைகள் பிடிச்சி அங்கங்கே நிறைய கரைகளாக இருக்குது. உப்பு கரைகள் தான் நிறைய இருக்குது. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், எவ்வளோ உப்பு கரைகள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப அதிகமான உப்பு கரையாக இருக்குது. இதை நம்ம இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த லிக்விட் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் லாஸ்ட் இருக்கிறதுக்கும் உங்களுக்கே அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாகவே அழுக்கும் உப்பு கரையும் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அதிகமான உப்பு கரைகள் இருந்ததுன்னா நீங்கள் இதேமாதிரி சாண்ட் பேப்பர்னு சொல்லிட்டு உப்புத்தாள், இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஹார்ட்வேர் ஷாப்பில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதை வாங்கிற ஒரு 10 ரூபா தான் இருக்கும் அந்த ஷீட்டு. இதை வாங்கிட்டு அந்த உப்பு கரைகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நிறைய உப்புகள் இருக்குது, கரைகள் இருக்குது. இந்த சாண்ட் பேப்பர் வச்சு துடைக்கும் போது அதுலேயே எவ்வளோ உப்பு கரைகள் வந்துருச்சு பாருங்கள். பாதி உப்பு கரைகள் இந்த சாண்ட் பேப்பர் வச்சு நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கும் கொடுக்கும்போதே வந்துடும். அதேமாதிரி நம்மளுடைய டைல்ஸ்லேயும்
பாத்ரூம் டைல்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு உப்பு கரைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து லைட்டாக வந்து இதேமாரி வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடும்போது அந்த உப்பு எல்லாமே வந்து வெளியேறிடும். ரொம்ப உப்பு கரைகள் இருக்குது, என்ன தான் லிக்யூட் போட்டாலும் வந்து போகவே இல்லை, ரொம்ப கருப்பு இருக்கான கரைகள்லாம் இருக்குது அப்படின்னா இதேமாரி நீங்கள் வந்து சாண்ட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லிக்யூடை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையும் அந்த சாண்ட் பேப்பர் வச்சு துடைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ உப்பு வருது பாருங்கள். அவ்வளோ உப்பு வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும். ஒரு 10 ரூபா ஷீட் வாங்கினாவே போதும் ஒரு பாத்ரூமுக்கு. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மித்தபடி வந்து அவ்வளோ உப்பு கரைகளும் வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த சாண்ட் பேப்பர்லேயே எவ்வளோ உப்பு கரை வந்து இதாகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு துடைக்கும்போது டைல்ஸ் வந்து நல்லா வந்து ஈரமே இருக்கக்கூடாது. ஈரத்தோடு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த உப்பு கரைகள்லாம் போகாது. இப்படி ஈரம் இல்லாம்போது நீங்கள் வந்து தேய்ச்சா தான் உப்பு கரைகள் எல்லாமே போகும். அந்த பைப்பு பக்கத்துலலாம் நிறைய உப்பு கரையாக இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து நான் வந்து உப்பு கரைகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லாவே தேய்ச்சி விட்டுறேன். தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதிலே வந்து பாதி உப்புக்கெல்லாம் போயிடும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற லிக்விடை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து நான் வந்து ஊற்றி விட்றேன். பாருங்கள், நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இதேமாரி லிக்யூடெலாம் இதேமாரி வந்து லிக்யூடு யூஸ் பண்ண பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து ஊற்றலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றுங்க. இது ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே விட்டுறதில்ல, லைட்டாக வந்து பெருக்கு மரம் வச்சு இந்த எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தேய்க்க போகிறோம். நம்ம வந்து இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லிக்விட் வந்து அப்படியே அசிங்கமாக வந்து கரக்கரையாக வந்து பட்டுரும். அதனால் நீங்கள் இது லிக்விடு ஊற்றின உடனே கையோடையே வந்து ஒரு பெருக்கு மரம் வச்சு எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், டாய்லெட் ரூம்லேயும் வந்து நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஊற்றி விட்றேன். நீங்கள் வந்து ஊற்றி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரம் ஊற வைங்க. அப்படியே வந்து ஊற்றிட்டு போயிடாதீங்க. அப்புறம் வந்து கரைகளாக அசிங்கமாக வந்து இருக்கும், கோடு கூடாக இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல அழுக்குகள் ரொம்ப இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து நான் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா காயணும். பாத்ரூம் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அப்படி கையோடே வந்து அந்த அழுக்கு அப்புறம் அந்த உப்பு எல்லாமே வந்து வந்துடும். உங்களுக்கே ஃபஸ்ட்டு பாத்ரூம் எப்படி இருந்தது, கடைசியில் எப்படி இருந்தது உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ஈஸியாக வந்து ஒரு மாதத்துக்கு நிறைய வந்து லிக்விட் வாங்கி காசை கரியாக்காமல் இதே மாதிரி கொஞ்சோண்டு மட்டும் லிக்விட் யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து நம்ம க்ளீன் பண்ணலாவே நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து டாய்லெட் ரூம் வந்து நல்லாவே க்ளீனாகவே இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து நல்லா வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே பாத்ரூம் காஞ்சிருச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து இப்போ வந்து அழுக்கு இருக்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் பெருக்குமாறு இருந்தால் நல்லா பெருக்குமாறு வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு எது அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து அடியில் அழுக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப்பு எடுத்து நல்லா வந்து பைப்பு பக்கத்தில் நிறைய அழுக்கு இருக்குது, அதனால் அங்கெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட போகிறேன். தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா கையோடு அந்த அழுக்கு ரொம்ப விடாப்பிடியான அழுக்காக இருக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிரும். நம்ம வந்து நிறைய வந்து க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ வந்து பாத்ரூம் கிளீனிக்கே டாய்லெட் கிளீனிக்கே வந்து நிறைய டிப்ஸ் வீடியோ சொல்லியிருக்கோம். இந்த டிப்ஸ் வீடியோ வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டு வந்து கிடைக்கும். நிறையா வந்து லிக்விட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா இந்த முறையில் வந்து நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு வந்து லிக்விடும் வரும், நம்மளுடைய பாத்ரூம் வந்து நல்லா சூப்பராகவும் நீட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், டாய்லெட் ரூமுக்குள்ளே வந்து நான் வந்து கழுவுறேன். டாய்லெட் ரூம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அழுக்காக இருந்தது, இப்போ வந்து இந்த லிக்விடை யூஸ் பண்ணி வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி விட்றேன். டாய்லெட் ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டு, நான் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கல, லைட்டாக மட்டும் தான் தேய்ச்சேன். அதுக்கே வந்து நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிட்டு, இதே மாதிரி தான் நான் வந்து கடைசியில் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது லாஸ்ட்டில் எப்படி இருந்தது உங்களுக்கு காமிக்கிறேன். அழுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துலலாம் எவ்வளோ உப்பு கரை பிடிச்சிருந்து பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் பாருங்கள், உப்பு கரை இருந்த இடமே இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கீழே டைல்ஸு கிட்டலாம் வந்து ஓரங்கங்களில் வந்து நிறைய உப்பு கரையும் அழுக்கு கரையும் நிறைய இருந்தது, அந்த இடத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் டைல்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நான் வந்து கீழ்ப்பகுதியை காமிக்கிறேன். கீழ்ப்பகுதியில் வந்து ரொம்ப விடாப்பிடியாக கரைகள் இருந்தது. அந்த விடாப்பிடியாக கரைகள் எல்லாமே வந்து சூப்பராகவே ரிமூவ் ஆயிடுச்சு. மேலேயும் நிறைய வந்து புள்ளி புள்ளியாக அழுக்கோ கரைகளாக இருந்தது. அதுவும் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. டாய்லெட்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ தரையை காமிக்கிறேன். டைல்ஸு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே தரையை அந்த சைடு ஓரங்கள் வந்து அவ்வளோ விடாப்பிடியாக கரையாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு அழுக்கு இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. சூப்பராக வந்து க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறையில் வந்து உங்கள் வீட்டில் வந்து எல்லா அழுக்கு படிஞ்ச இடத்துலையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.